இந்த சாப்டரில் எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்க ட்ராயிங் ஸ்கிமேட்டிக்கில் டெமோ 04.dwg ட்ராயிங். ஸோ இந்த ட்ராயிங்கை நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் மேலே இருக்க டேப்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற டேப் இருக்கும். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இருக்குது. ஸ்கிமேட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வயர் அண்ட் கண்டக்டர், ரெசிஸ்டார்ஸ் அண்ட் ஃபியூஸ், மோட்டார்ஸ், இதெல்லாம் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் கேட்டகரிஸ்குள்ளே வரும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அத்தனை நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் எது எதில் கனெக்ஷன் ஆகிருக்கு, எந்தெந்த ஒயரோட இன்டர்லிங்க் ஆகிருக்கு, எவ்வளோ சப்ளை ஆஃப் கரண்ட் போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக ரிப்போர்ட்டாக எடுக்கிறது தான் ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனல் ரிப்போர்ட்ஸ். ஸோ பேனல் ரிப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு சர்க்யூட்ஸ் எந்த பேனலில் இருக்கோ அந்த பேனலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்டையர் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது பேனல் ரிப்போர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ். ஸோ இந்த மிஸ்லேனியஸ்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு செட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸ் கொடுத்து அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரிப்போர்ட் எடுக்கிறது தான் மிஸ்லேனியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸில் என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். எக்ஸாம்பிள் பில் ஆஃப் மெட்டீரியல் டைப்பில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆர் மிஸ்ஸிங் பில் ஆஃப் மெட்டீரியல், சம் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ்க்கு நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க, ஒரு சில காம்போனன்ட்ஸ்க்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்ஸிங் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எந்தெந்த காம்போனன்ட்ஸ்க்கு மிஸ் ஆகிருக்கோ அதோட ரிப்போர்ட் எடுக்கணும், ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் அண்ட் ஃப்ரம் டு காம்போனன்ட் வயர்லெஸ் மாதிரி ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாம் பில் ஆஃப் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்களா இல்லை ஆக்டிவ் ட்ராயிங்க்கு மட்டும் எடுக்க போகிறீங்களா அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெமோ 04.dwg அப்படிங்கிற ஆக்டிவ் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம ரிப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கேட்டகரியில் ரிப்போர்ட் எடுக்க போகிறீங்க, இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக்ஸ். ஸோ ஆல்ரெடி ஸ்கிமேட்டிக்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம். ஸ்கிமேட்டிக்ஸ்னால் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸாக இருக்கட்டும், அந்த சர்க்யூட்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த காம்போனன்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லைன் பஸ் டேப் அண்ட் ஹைட்ராலிக் நியூமாட்டிக் காம்போனன்ட்ஸ் இல்லை P&I டி காம்போனன்ட்ஸ், எந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க போகிறோமோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்கிமேட்டிக்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியலில் ஸ்கிமேட்டிக் மெத்தட்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கோட் டு எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்கும் இன்ஸ்டாலேஷன் கோட் இருக்கும், அந்த இன்ஸ்டாலேஷன் கோட்ஸும் நமக்கு ஜென்ரேட் ஆகுன்னா ஆல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கோட்ஸ் ஆல் எனேபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஸ்பிளே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் டெய்ல்டு ஃபார்மேட். ஸோ எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும், ஸோ டேக் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகணுமா இல்லை டெய்ல்டு பர்ச்சேஸ் லிஸ்ட் ஃபார்மேட்டில் வரணுமா இல்லை குரூப் பை இன்ஸ்டாலேஷன் ஃபார்மேட். ஸோ டேபிள் க்ரியேட் ஆகக்கூடியது எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வரணுமோ அந்த ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபார்மேட். ஸோ சப்போஸ் டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்மேட்ஸ் நம்ம சேவ் பண்ணி சிஸ்டத்தில் வச்சுருந்தா அந்த ஃபார்மேட்ஸை இம்போர்ட் பண்ணி கூட அந்த ஃபார்மேட் வைஸில் நம்ம எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கை சேவ் பண்ண சொல்லும். பிஃபோராக நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ட்ராயிங்ஸுமே வந்து சேவ் பண்ணியிருக்கணும். சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட்டரில் என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் டைம் அண்ட் டேட். ஸோ டைம் அண்ட் டேட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னா டைம் அண்ட் டேட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டைட்டில் லைன் வேணும்னா டைட்டில் லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் எனேபிள் பண்ணும் போது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் மேலே லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரிவ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் லைன்ஸ் வேணும்னா ப்ராஜெக்ட் லைன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காலம் லேபிள்ஸ் வேணும்னா காலம் லேபிள்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிரேக் பேஜஸ், ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் பிரேக்ஸ் வேணும்னா பிரேக்ஸ் கொடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் ஸ்குவீஸ் பார்த்தீங்களா 2 or 3 வேணும்னாலும் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த டயக்ராம்லேயே நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை சேவ் டு சம் அதர் ஃபைல்ஸ், ஒரு ஃபைல்ஸாக நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ராயிங்லேயே நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ டேபிள் ஜென்ரேஷன் செட்டப் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அதோட காலம் வித் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் பிளேஸ்மெண்ட் மெத்தட் அண்ட் ரோ டெஃபினிஷன்,
டேபிள் ஸ்டைல்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேபிள் இன்சர்ட் நியூ டேபிள். நெக்ஸ்ட் காலம் வித் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சில காம்போனண்ட்டோட இன்ஃபர்மேஷன் டேக் வேல்யூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கரெக்டான வித் கொடுத்துருந்தோம்னா அதுக்குள்ளே அலைன் ஆகிருக்காது, டேபிளை விட்டு வெளில வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கால்குலேட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தோன்னா ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி வித் அலைன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் சம் டேபிள் ஸ்டைல்ஸ் இருக்குது. இதை புல் டவுன் மெனு பண்ணி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்டைல்ஸ் நீங்கள் லோட் பண்ணுன்னா ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம் வித் இன்க்ளூட் காலம் லேபிள்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஷன்ஸை. ஸோ ஷோ லேபிள்ஸ் ஆன் ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ லேபிள்ஸ் எல்லா காலம்ஸ்க்கும் லோட் ஆகணுமா இல்லை ஃபர்ஸ்ட் காலம்ஸ்க்கு மட்டும் லோட் ஆகணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைட்டில். ஸோ டைட்டிலில் டைம் அண்ட் டேட் இருக்கணுமா அப்படின்றத லோட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த டேப்லெட் காலம் வரும். எங்கே நம்ம அந்த ப்ராஜெக்டை லோட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் டு ஃபைல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆஸ்கி ரிப்போர்ட் அவுட்புட் ஃபார்மேட், இல்லை எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸ்எம்எல் ஃபார்மேட், சிஎஸ்வி கோட் ஃபார்மேட், எதில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எந்த ஃபைல் லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் லொக்கேஷன்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். டெமோ O4 ரிப்போர்ட். சேவ் ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டோம். ரன் த ஸ்கிரிப்ட் ஆர் க்ளோஸ் த ஸ்கிரிப்ட். க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட்டோட ஜென்ரேட் ஆகிருக்கும். சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ், என்ன மாதிரியான டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான கேட்டலாக், ஹூஸ் த மேனுஃபேக்சர், அதோட டிஸ்கிரிப்ஷன், அது என்ன காம்போனண்ட், அது எந்த மாதிரியான டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ரிப்போர்ட்டாக நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம எக்ஸல் ஷீட்லேயும் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ டெமோ 04 ரிப்போர்ட். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ரிப்போர்ட் எக்ஸல் ஃபார்மேட்லேயும் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. க்ளோஸ். ஸோ இதை வந்து ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேட்டலாக் டேட்டா. ஸோ சம் ஆஃப் த கேட்டலாக், ஏதாவது ஒரு சில காம்போனன்ட்ஸ்க்கு நம்ம கேட்டலாக் வேல்யூஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணாமல் இருந்தோன்னா அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்ஸிங் கேட்டலாக் டேட்டா ஷோ அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த டேட்டாவும் மிஸ் ஆகலை. ஸோ அகெயின் மிஸ்ஸிங் டேட்டா ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ மிஸ்ஸிங் பில் ஆஃப் மெட்டீரியல், ஆக்டிவ் ட்ராயிங், schematic values, include all the components, terminals, எல்லா ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. and the formats and என்ன மாதிரியான codes everything is enabled. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ராயிங் சேவ் பண்ண சொல்லும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த ஒரு டேட்டாவும் மிஸ் ஆகலை. மிஸ் ஆகிருந்தேன்னா அது எரர் ரிப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆடிட். ஸோ நம்ம ட்ரா பண்ண சர்க்யூட்ஸில் எந்த மாதிரியான எரர்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான இடத்துல ஒயர் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கல, கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக எனேபிள் ஆகலை அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ரிப்போர்ட்டாக கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எலக்ட்ரிக்கல் ஆடிட். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ என்டையர் ப்ராஜெக்டில் 132 எரர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துருக்கு. ஸோ ஆக்டிவ் ட்ராயிங் அப்படின்றது எனேபிள் பண்ணலாம். ஆக்டிவ் ட்ராயிங்னா இப்போ கரண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ட்ராயிங் டெமோ O4.dwg. அதில் பார்த்தீங்கன்னா 4 எரர்ஸ் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எந்தெந்த எரர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 309 and 309B அன்கனெக்டட் வயர்ஸ். ட்ராயிங் பார்த்தீங்கன்னா டெமோ O4.dwgயில் இருக்குது. லொக்கேஷன் இது வந்து கம்ப்யூட்டர் கோட் லொக்கேஷன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா கோ டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எரர் எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல அது கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. 309 இந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுது. அண்ட் அகெயின் அடுத்த எரர் 309OB இந்த இடத்துல எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்.
ஸோ இதான் வந்து எலக்ட்ரிக்கல் ஆடிட். ஒரு சர்க்யூட்ஸில் எந்த மாதிரியான எரர்ஸ் இருக்குது, எந்த இடத்துல ஃப்ளோ ஒழுங்காக இல்லை அப்படின்றத நம்ம ஆடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஆடிட், டிடபிள்யூஜி ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு சொல்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன மாதிரியான ஆடிட், எக்ஸாம்பிள் ஒயர் கேப் பாயிண்டர்ஸ், ஜீரோ லென்த் ஒயர்ஸ், இல்லை ஒயர் நம்பர் ஃப்ளோட்டர்ஸ், அந்த மாதிரியான எரர்ஸ் இருக்கா அப்படின்றத செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ட்ராயிங்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ டெமோ O4 ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அதில் என்ன மாதிரியான எரர்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ட்ராயிங் இன்ஃபோ ஆடிட். ஸோ எந்த ஒரு எரர்ஸும் இல்லை. ஸோ ட்ராயிங்கில் எந்த ஒரு எரர்ஸும் இல்லை. பட் சர்க்யூட்ஸில் நம்ம பார்க்கும்போது 2 ஒயர்ஸ் வந்து கனெக்ட் ஆகாதனால அது எலக்ட்ரிக்கல் ஆடிட். ட்ராயிங் ஆடிட் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஆடிட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, எலக்ட்ரிக்கல் ஆடிட் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்யூட்டில் கனெக்ஷன்ஸ் எங்கே நம்ம லிங்க் பண்ணலையோ அது வந்து எலக்ட்ரிக்கல் ஆடிட். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது தான் எலக்ட்ரிக்கல் ஆடிட். அண்ட் ட்ராயிங் ஆடிட் பார்த்திங்கன்னா ஒரு லைன்ஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது அண்ட் ஏதாவது கேப்ஸ் நம்ம அன்வான்டாக அந்த சர்க்யூட்ஸில் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் வந்து ட்ராயிங் ஆடிட். ஸோ இப்போது எந்த ஒரு எரர்ஸும் இல்லாதனால பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்க ரிப்போர்ட். அண்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம் or else க்ளோஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்னல் எரர் லிஸ்ட். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து சிக்னல் எரர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் ப்ராஜெக்டில் பார்க்கலாமா, இல்லை ஆல் ட்ராயிங்ஸ், கரண்ட்டாக எந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கோ, அதாவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் ஓவராலாக எவ்வளோ ட்ராயிங்ஸ் இருக்கோ ஓவராலாக அதில் இருக்க ட்ராயிங்ஸில் உள்ள சிக்னல் எரர்ஸை ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஆல் ப்ராஜெக்ட்ஸ். இல்லை ஆக்டிவ் ப்ராஜெக்ட்னால் நம்ம கரண்ட்டாக எந்த ட்ராயிங் ஆக்டிவில் வச்சுருக்கோமோ அதில் இருக்கிற எரர்ஸை மட்டும் பார்க்குறது ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இல்லை ஒயர் சிக்னல் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கோட் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஒரு சர்க்யூட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் சர்க்யூட்டோட எண்ட் பாயிண்ட் அந்த டெஸ்டினேஷன் கோட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற ரிப்போர்ட் கொடுக்கறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லோன் ரெஃபரன்ஸ் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கோட் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் சிக்னல் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ரிப்போர்ட் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ லைன் 1 இது பார்த்திங்கன்னா சிக்னல் கோட். இந்த சிக்னல் கோடில் ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் ஒயர் நம்பர் இதில் எங்கெங்கே எரர்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் இட். எந்தெந்த வேல்யூஸ்லாம் நமக்கு ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இன்னும் ட்ராயிங்கில் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் டேட் வேணும்னா டைம் அண்ட் டேட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டேப்லெட் காலம். ஸோ இதை ஒரு ஃபைலாக சேவ் பண்ணணும், வேறு ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணால் சேவ் டு அ ஃபைல், எந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் வேணுமோ அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் grf demo O4 டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் தி ஸ்கிரிப்ட், க்ளோஸ் இட். ஸோ இப்போது வியூ பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ சிக்னல் கோட், இந்த சிக்னல் கோடுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து, ஸோ சிக்னல் கோட் பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன். ஸோ L1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் கோட் அண்ட் L2ங்கிறது பார்த்திங்கன்னா சிக்னல் கோட். அங்கே தான் சிக்னல் பாஸ் ஆகுது, பாஸ் ஆன சிக்னல் இந்த சிக்னலுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் ரெஃபரன்ஸ், அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் ஒயர் நம்பர். ஸோ இந்த ரிப்போர்ட்டை இதில் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சிக்னல் எரர் ரிப்போர்ட் ஆர் லிஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஸ்கிமேட்டிக் ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸில் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நியூமேட்டிக் ரிப்போர்ட்ஸ். ஸோ நியூமேட்டிக் காம்போனன்ட்ஸ் ஏதாவது நம்ம இதில் இன்சர்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த நியூமேட்டிக் காம்போனன்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் அது என்ன ப்ராஜெக்ட்ஸ், அதோட வேல்யூஸ், அதோட காம்போனன்ட்ஸோட டேக் வேல்யூஸ், அதோட மேனுஃபேக்சர் வேல்யூஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் நியூமேட்டிக், ஸோ ஆக்டிவ் ட்ராயிங். ஸோ எந்த ட்ராயிங் ஆக்டிவில் இருக்கோ அந்த ஆக்டிவ் ட்ராயிங்ஸில் உள்ள நியூமேட்டிக் காம்போனன்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் டேபிளாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராயிங் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேனல் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த பேனல் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணதோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் பில் ஆஃப் மெட்டீரியல் தவிர்த்து வேறு டெர்மினல் எக்ஸெப்ஷன், ஒயர் அனோட்டேஷன் எக்ஸெப்ஷன் அண்ட் மிஸ்ஸிங் லெவல் சீக்வன்ஸ் அசைன்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா demo04.dwg ஆக்டிவில் இருக்குது. ஸோ இந்த ட்ராயிங்க்கு நம்ம என்ன மாதிரியான டெர்மினல் எக்ஸெப்ஷன்ஸை நம்ம ப்ராஜெக்ட்ஸில் லோட் பண்ணுமோ அதை லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் ரிப்போர்ட், ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. பேனல் ஐட்டம் நாட் ஆன் ஸ்கிமேட்டிக்ஸ், அதாவது ஸ்கிமேட்டிக் ட்ராயிங்ஸில் இல்லாத பேனல் ஐட்டம்ஸ் நம்ம இதில் லோட் பண்ண வேணாம் அப்படின்றத டிசேபிள் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்கிமேட்டிக் ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ். ஸோ ஒரே மாதிரியான காம்போனன்ட் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸில் இருந்தால் அதை வந்து ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மிஸ்மேட்ச் பிட்வீன் ஸ்கிமேட்டிக் அண்ட் பேனல். ஸோ எந்த மாதிரியான மிஸ்மேட்சஸ் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத எனேபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் அதோட இன்ஸ்டாலேஷன் கோட்ஸ், லொக்கேஷன் கோட்ஸ் அது எல்லாமே வந்து ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ அதோட மிஸ்மேட்ச் எந்த ஒயருக்கும் எந்த பேனலுக்கும் வந்து மிஸ்மேட்சாக இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் ஃபார்மேட் நம்ம கிளிக் கொடுத்தோன்னா அனதர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ரிப்போர்ட் ஜென்ரேட்டர். ஸோ இதில் எந்த மாதிரியான டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை எனேபிள் பண்ணிக்கலாம், டைம் ஆட் பண்ணிக்கலாம், டைட்டில் லைன், ப்ராஜெக்ட் லைன், காலம் லேபிள்ஸ், பிரேக்கர்ஸ். ஸோ எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ட்ராயிங் ஷீட்டில் ட்ரா பண்ணோன்னா புட் ஆன் ட்ராயிங் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதோட டேபிள் ஜென்ரேட்டர் செட்டப், ஸோ காலம் வித் அண்ட் அதோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் டேபிள் ஸ்டைல்ஸ் வேணால் ஜஸ்ட் புல் டவுன் மெனு பண்ணோன்னா வேரியஸ் டிஃபால்ட் AutoCAD எலக்ட்ரிக்கல் டேபிள் செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸில் எந்த செட்டிங்ஸ் வேணுமோ அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணால் டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ எது வேணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த டேப்லெட் காலத்தை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலை வேறு ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணால் சேவ் டு த ஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கும். அதில் நமக்கு எந்த சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் வேணுமோ அந்த சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸல் ஃபைல்ஸ் .xl சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அண்ட் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். டெர்மினல் எக்ஸெப்ஷன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணவா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், இல்லை க்ளோஸ் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ க்ளோஸ் இட். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட் இங்கே இருக்குது, ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்தெந்த ஒயருக்கு மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்ற டேட்டாஸ் இதில் இருக்கும். ஸோ ஒயர் நம்பர் பார்த்திங்கன்னா 433, 435. ஸோ இந்த ரெண்டு காம்போனண்ட்டில் ஸ்கிமேட்டிக் அண்ட் பேனல்ஸ். ஸ்கிமேட்டிக்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ், அண்ட் பேனல்ஸ்னு பார்த்திங்கன்னா என்டையராக ஒரு பிளாக்கை நம்ம பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாக்குக்கும் நம்ம இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ்க்கும் என்ன மாதிரியான மிஸ்மேட்ச் இருக்குது அந்த ரிப்போர்ட்ஸ் இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேனல் ரிப்போர்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்டை எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம்.